நம்ம வாழ்க்கையில மிகவும் கொடுமையான விஷயம், நமக்கு நெருங்கிய ஒரு நபர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளை வேண்டுமென்றே அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நாம் உணரும் போது இந்த வலிய வெறும் வார்த்தைகளால என்னால விவரிக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த வலிய நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். இல்ல நிறைய பேர் இன்னமும் இந்த வலிய இப்ப அனுபவித்து கொண்டும் இருக்கலாம். இந்த பதிவில் நான் சொல்ல போற 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களை அவாய்ட் பண்ண அந்த நபர் உங்களுடைய மதிப்பை உணர்ந்து உங்களோட வேல்யூஸை புரிந்து உங்ககிட்ட வருவாங்க. நான் உங்கள் லேகாராம் பேசுறேன். தினமும் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா முதல்ல அவர்களிடம் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க. உங்க மேல அன்பு செலுத்தணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இந்த உலகத்துல யாருமே ரொம்ப பிஸி அப்படின்னு கிடையாது. இது அவரவர்களோட முக்கியத்துவத்தை பொறுத்து தான் அவர்கள் தங்களோட நேரத்தை செலவிடுறாங்க. உங்களை உண்மையில் நேசிக்கும் ஒரு நபர் நீங்க அவருக்கு முக்கியம் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை நேசிக்கும் ஒரு மனிதருக்காக நீங்க சண்டை போடலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்களை மட்டும் நேசிக்கணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவர்களிடம் சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இனிமேல் கஷ்டப்பட்டு உங்களையும் வருத்திக்கிட்டு நீங்க வேணாம் அப்படின்னு போன ஒரு நபருக்காக சண்டை போடாதீங்க. நீங்க செலவிடுற உங்களுடைய எனர்ஜி, உங்களோட டைம், இது எல்லாமே இனிமேல் இதுக்கப்புறம் உங்களுடைய சுய வாழ்க்கையோட மேம்பாட்டுக்காக செலவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்பவுமே அழகா மாறும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நீங்க இரண்டாவதா செய்ய வேண்டிய விஷயம், உங்களை ஒருத்தர் அவாய்ட் பண்றாரு, நீங்க வேண்டான்னு போயிட்டாரு. அந்த தருணத்துல ஜஸ்ட் பி குவைட், அமைதியா இருங்க. நீங்க எப்போ ஒருத்தரோட லைஃப்க்கு முக்கியம் இல்லாதவரா உணர்றீங்களோ அந்த தருணமே அமைதியா, எந்த சண்டையும் போடாம, எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் எந்த விவாதமும் பண்ணாம, முக்கியமா ஏன் எதுக்கு நான் உன் லைஃப்க்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேள்விகள் எல்லாம் கேட்காம அமைதியா அவர்களோட லைஃப்ல இருந்து வெளியே வந்துடுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, இந்த தருணத்துல நீங்க என்னதான் சொன்னாலும் அவர்கள் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ள போவது கிடையாது. உங்களுடைய இந்த மௌனம் மட்டும்தான் உங்களுடைய மதிப்பை, உங்க வேல்யூஸை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஒரு சிறந்த பதிலடியா இருக்கும். இந்த உலகத்திலேயே மௌனம் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அலறல் சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய இந்த மௌனத்தின் அலறல் சத்தம் அவங்க காதுல கேட்கும் போது கண்டிப்பா அவர்கள் உங்களின் மதிப்பை புரிந்து உங்ககிட்ட வருவாங்க. மௌனத்திற்கு இவ்வளவு சக்திகளா அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்ளும் தருணம் தான் அது. நான் அடுத்ததா சொல்ல போற விஷயம், இது நீங்க எப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. யாருக்குமே எப்பவுமே சுலபமா நீங்க அவைலபிளா இருக்கக்கூடாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீ என்னப்பா வெட்டியா தானே இருக்க அப்படின்னு நம்ம ஒரு டயலாக் கேட்டிருப்போம். நம்மளை யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது யாருக்கு நீங்க தேவைப்பட்டாலும் ஒரு நிமிடம் யோசிங்க. உண்மையாவே உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுதா, இல்ல உங்களை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட வராங்களான்னு யோசிங்க. நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்துருப்போம், நம்ம வலிய என்னதான் உதவி செய்தாலும் அதற்கான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட மதிப்பை நாம தான் எங்க இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். இனிமேல் நீங்க இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய வேலைகளுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கொஞ்ச நாள் அவர்களும் உங்களை மிஸ் பண்ணட்டுமே, அப்பதான் உங்களோட வேல்யூஸும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன்,
நீங்க ஒருவருக்கு முக்கியமானவர்களாக இருக்கலாம், ஆனா எல்லா நேரத்திலும் நம்ம அப்படி இருக்க முடியாது. இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவுமே அழகா பீஸ்ஃபுல்லா இருக்கும்.